நீங்க ஒரு 12 வயசுக்கு அப்புறம் தான் வரணும் அப்படின்னு ஒரு ஒரு மித் இருக்கு. 12 வயசு அப்படிங்கிற there is no magic number. அந்த மாதிரி பிரேசஸ் போடுறதுக்கு 12 வயசுன்னு ஒரு மித் இருக்கு. ஆமா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க எவ்வளவு ஏர்லியரா வரீங்களோ நம்ம வந்து அந்த டைம்ல இன்ஃபேக்ட் பிரேசஸே நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். நம்ம வந்து அதுக்கேத்த மாதிரி growth modification பண்ணுவோம். 45% of the people note your smile. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஸ்கின், ஹேர், ஐஸ் இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம். ஸோ உங்க பல்லு வந்து இட் இஸ் அ நேச்சுரல் ஆர்னமெண்ட் வாட் காட் ஹஸ் கிவன் அஸ். ஸோ அதை வந்து நம்ம அழகுபடுத்தி வச்சுக்கிட்டாவே நம்ம வந்து எந்த ஒரு மேக்கப்பும் தேவையில்லை, எந்த ஒரு டைமும் தேவையில்லை. ஆமா, இது ஒண்ணு நல்லா இருந்தாலே மற்றது எல்லாமே டேக் ஓவர். டாக்டர் வணக்கம். நாயகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல. ஆக்சுவலாக இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த பிரேசஸ் போடுறாங்க இல்லையா, அது வந்து என் டைம் வந்து அது சரியான வயசு எப்போ போடலாம் அதை கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். பிரேசஸ் அப்படிங்கிறது வந்து பல்ல சீரமைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பல்லு ஃபர்ஸ்ட் ஏன் சீரா வரல அப்படிங்கறத நம்ம வந்து ரூட் காஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு குழந்தைக்கு பல் சீரா வரலன்னா அது ஏன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா வந்து சில சமயம் வந்து அவங்களுக்கு ஒரு குறுகின தாடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு சீரமைக்கிறதுக்கு வந்து பல்ல மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரேசஸ் உடனே போட்டு சீரமைச்சிடலாம். ஆமா, பட் நார்மலா நம்ம பண்ணுவோம். ஆமா, அப்ப அவங்களுக்கு வந்து அந்த குறுகின தாடையில இடம் இல்லாததுனாலதான் கோணமாண்டலா இருக்கு. அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு மேல 2 பல்லு கீழே 2 பல்லு, இந்த ப்ரீமோலார் அப்படின்னு சொல்லக்கூடிய பற்கள், மேல ஒண்ணு கீழே ஒண்ணு ரிமூவ் பண்ணிட்டு 2 சைட்லயும் ரிமூவ் பண்ணிட்டு 4 பல்ல எடுத்துட்டு அந்த கிடைக்கிற ஸ்பேஸ்ல பல்ல அலைன் பண்ணி நம்ம வந்து வரிசை பண்ணி சீரமைச்சிருவோம். பட் இது வந்து ரொம்ப ஓல்டர் வெர்ஷன் தான், நாங்க இதை பண்றதே கிடையாது இப்போ. இது ஏன் பண்றது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணும்போது ஜா வந்து நேரோ பண்றோம் நாங்க. பல்ல சீரமைக்கிறது மட்டும் பார்க்க கூடாது. So this is what is the difference between a normal orthodontist and a neuromuscular orthodontist. So இப்போ நாங்க என்ன பண்ணுவோம்னா, இந்த தாடை பிரச்சனையினால தான் அந்த பல்லே குறுகலா இருந்தது. அந்த தாடையை சரி பண்ணாலே நாங்க பல்லு எடுக்காமலேயே இந்த பற்களை அழகா வரிசைப்படுத்த முடியும். அந்த பல்ல ஆட்டோமேட்டிக்கா வர்றதுக்கான வழி. சோ நாங்க விரிவடைய செய்வோம் ஃபர்ஸ்ட் தாடையை பண்ணி அந்த பிரேசஸ்லயே அந்த ட்ரீட்மெண்ட்டை இன்க்ளூட் பண்ணி அதை பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது பற்களையே எடுக்காம நம்மளால வந்து சீரமைக்க முடியும். சோ இதை வந்து நீங்க ஒரு 12 வயசுக்கு அப்புறம் தான் வரணும் அப்படின்னு ஒரு மித் இருக்கு. 12 வயசு அப்படிங்கிற there is no magic number. அந்த மாதிரி பிரேசஸ் போடுறதுக்கு 12 வயசுன்னு ஒரு மித் இருக்கு. ஆமா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க எவ்வளவு ஏர்லியரா வரீங்களோ நம்ம வந்து அந்த டைம்ல இன்ஃபேக்ட் பிரேசஸே நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். நம்ம வந்து அதுக்கேத்த மாதிரி growth modification பண்ணுவோம். growth-ஐ மாடிஃபை பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தது, சம் ஹேபிட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணி இன்டர்வீன் பண்ணி அந்த இன்டர்செப்டிவ் ப்ரிவென்டிவ் ஆர்த்தோடான்டிக்ஸ் அதை பண்ணும்போதே அவங்களுடைய தாடை வளர்றதையே நம்ம வந்து சரி பண்ண முடியும். தாடை வளர்ந்துட்டா நார்மலாவே பல்ல அலைன் ஆயிடும். சப்போஸ் அதையும் விட்டுட்டாங்க அப்படிங்கும்போது அட் தி ஏர்லியஸ்ட் அவங்க வந்தா நல்லது. அந்த ஏர்லியஸ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்ல டெஃபினட்டா உங்களோட குழந்தைய ஒரு நியூரோமஸ்குலர் ஆர்த்தோடான்டிஸ்ட் கிட்ட கொண்டு போய் காமிங்க. காமிக்கும் போது அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இதை ஏன்னா நாங்க வெறும் பல்ல பார்க்க மாட்டோம், இந்த தாடை, சாஃப்ட் டிஷ்யூஸ், வாய்க்குள்ள இருக்கிற மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ், டங்கு, டான்சில்ஸ் எல்லாத்தையுமே எவாலுவேட் பண்ணுவாங்க. ஏர்வே எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணி உடனே நாங்க இன்டர்வீன் பண்ணிட்டோம்னா ஃபியூச்சர்ல அவங்க பிரேசஸையே அவாய்ட் பண்ணிடலாம். பட் விட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த ஏஜ் நீங்க வந்து 12 வயசுக்குன்னு வெயிட் பண்ணாதீங்க. 5 இயர்ஸ்ல உங்களை போக முடியலன்னா உடனே அதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு இது விஷயம் தெரிய வருதோ உடனே நீங்க போய் பாக்குறது நல்லது. அதுதான் நீங்க வந்து ஒரு தாடைங்கிறது அந்த பல் வளர்றதுக்கான ஒரு நிலம், அந்த நிலம் பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சரி பண்ணினாதான் பல்லு வந்து இயல்பா வளரும். ஆமா, இப்ப சப்போஸ் இது சரி பண்ணாம நம்ம வந்து வெறும் பல்ல மட்டும் சீரமைச்சோம்னு வச்சுக்கோங்க, தாடையை சரி பண்ணாம, அப்ப என்ன ஆகும்னா பிரேசஸ் கழட்டி கொஞ்சம் மாசம் வருஷத்துல திருப்பி அதே மாதிரி தான் வந்து நிற்கும். ஸோ அதனால வந்து அதை ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணணும், ரூட் காஸை கரெக்ட் பண்ணிட்டு அப்புறமா வந்து அலைன் பண்ணணும். ஸோ அந்த ரூட் காஸை கரெக்ட் பண்றதுக்கு டோன்ட் வெயிட் டில் 12 இயர்ஸ். 5 இயர்ஸ்ல
ஒரு மினிமம் 5 இயர்ஸ்ல ஒரு குழந்தை கொண்டு போய் கண்டிப்பா ஒரு ஏர்வே அனாலிசிஸ் அண்ட் நியூரோமஸ்குலர் ஆர்த்தோடான்டிஸ்ட் கிட்ட காமிக்கணும். ஸோ அந்த டைம்ல இருந்து நாங்க வாட்ச் பண்ணிட்டே வருவோம் எப்போ இன்டர்வீன் பண்ணலாம் அப்படின்னு. சப்போஸ் ரொம்ப தாடை சின்னதா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைங்களுக்கு சில சமயம் பற்கள், அதாவது பெர்மனன்ட் டீத், பால் பற்கள் தான் அந்த வயசுல வந்திருக்கும், அந்த பெர்மனன்ட் டீத்தே வெளியே வராம உள்ளே மாட்டிக்கும் தாடையில இடம் இல்லாததுனால. சோ அது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அதனால பிரேசஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க 12 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. நீங்க 5 இயர்ஸ்ல இருந்து எவ்ரி இயர் ஒரு எவாலுவேஷன் கூட்டு போகணும். எப்படி நீங்க வந்து உங்க பீடியாட்ரிஷியன் கிட்ட போய் ரெகுலரா ஒரு செக்அப்க்கு போறீங்களோ அந்த மாதிரி ஒரு டென்டல் எவாலுவேஷன், ஒரு எக்ஸ்ரே. ஸோ வி யூஸ்வலி கால் அந்த ஃபுல் மவுத் எக்ஸ்ரே வந்து ஒரு குழந்தையோட பல்லோடைய ஜாதகம். அது அந்த 5 வயசுல அந்த ஜாதகத்தை நாங்கள் பார்த்தோன்னா இவங்களுக்கு எப்படி வரப்போகுது தாடை, எப்படியெல்லாம் இவங்களுக்கு பல்ல ப்ராப்ளம் வரும், பல்லு அமைப்பில் என்ன வரும், இவங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி ஸ்னோரிங் இஷ்யூஸ்லாம் வருமா, ஏர்வே இஷ்யூஸ் எல்லாமே நம்மளால வந்து படிச்சு சொல்லு. நீங்கள் ஹெல்த் ரீதியில் சொன்னீங்க. இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும்னா, எப்பயுமே எல்லாருக்கும் அழகாக இருக்கணும்னு தோணும். ஸோ இந்த பல் வரிசையை வச்சு தான் அவங்களோட முக அழகே வருது. ஸோ ஃபியூச்சரில் அவங்க ரொம்ப அழகாக இருக்கணும்னா சின்ன வயசுல கண்டிப்பாக அவங்களுடைய அந்த டென்டல் விஷயத்தை சரி பண்ணிக்கிறது பெட்டர். ஆமாம், அந்த இந்த மாதிரி நேச்சுரலாக பல்லுங்கிறது வந்து ஒரு அழகுக்காக மட்டும் இல்ல, அது நம்மளோட பாடியில. ஆனா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து நம்மளுடைய இதுல தென்படுறது பல்லு. கண்டிப்பா கண்டிப்பா அது நிறைய ஸ்டடீஸே பண்ணிருக்காங்க. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா பியூட்டி பார்லர் போறாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க, ஹேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க, ஸ்கின்னுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. பட் வந்து பல்லு தான் வந்து more than 45% of the people note your smile. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஸ்கின், ஹேர், ஐஸ் இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம். ஸோ உங்க பல்லு வந்து இட் இஸ் அ நேச்சுரல் ஆர்னமெண்ட் வாட் காட் ஹஸ் கிவன் அஸ். ஸோ அதை வந்து நம்ம அழகுபடுத்தி வச்சுக்கிட்டாவே நம்ம வந்து எந்த ஒரு மேக்கப்பும் தேவையில்லை, எந்த ஒரு டைமும் தேவையில்லை. செகண்டரி தான். ஆமா, இது ஒண்ணு நல்லா இருந்தாலே மற்றது எல்லாமே டேக் ஓவர். நீங்க இந்த பிரேசஸ் பத்தி பேசணும். அதுல வந்து இன்னொரு இது, இப்போ இந்த ஃப்ரண்ட்ல ஒரு சிலருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பல்லு, இந்த 2 பல்லு இருக்கணும்ல, இந்த 2 பல்லு, இந்த 2 பல்லுக்கு ஒரு பல்லு மட்டும் நடுவுல இருக்கும். அது போல ஒரு சிலர் நம்ம, அதாவது 2 பல்லுக்கு நடுவுல சின்னதா ஒரு பல்லு இருக்குன்றீங்க. ஒரே பல்லு தான், 2க்கு பல்லா 2க்கு பதிலா ஒண்ணு மிஸ்ஸிங்கா இருக்கு, ஒண்ணு மிஸ்ஸிங்கா இருக்கும். அப்படி ஏன் ஏற்படுது டாக்டர்? கண்டிப்பா, அதாவது ஒண்ணு அவங்களுக்கு கன்ஜனைட்டலி மிஸ்ஸிங், அதாவது அந்த பல்லே அவங்களுக்கு இல்ல சம்டைம்ஸ் தாடைக்குள்ள இருக்கலாம். இந்த தாடை சின்னதா இருக்கு, வெளியே வரதுக்கு இடம் இல்லாம அது மாட்டிக்கிட்டு ப்ராப்பரான பொசிஷன்ல, எரப்டிங் பொசிஷன்ல இல்லைன்னா அது மாட்டிக்கிட்டு இருக்கலாம். ஸோ அது நம்ம எக்ஸ்ரேஸ் பார்த்தோம்னாவே, நமக்கு எவாலுவேட் பண்ணோம்னாவே தெரிஞ்சிடும். தெரிஞ்சுட்டு அது அந்த பற்களை நம்ம அழகா வெளியே கொண்டு வந்துட முடியும் இருந்ததுன்னா. அது அந்த நீங்க சொன்ன அந்த ஏஜ் குரூப்லயே ஒரு 4, 3, 4 அதுதான் மேடம். அந்த டைம்ல வந்து வரதுதான் ரொம்ப ஆப்டான டைம். ரொம்ப ரொம்ப ஈஸியா, அதாவது ஒரு களிமண்ணை வந்து நம்ம எப்படி அழகா வந்து உருவாக்கி ஒரு ஷேப் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸி. அது ரொம்ப சீக்கிரமா அதை பண்ண முடியும். நல்ல வளர்ந்துட்டா அப்புறம் வந்து பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு கிடையாது. பெருசா தாடையில வந்துட்டு இந்த ஏஜ்ல பண்ற அளவுக்கு அது பண்ண முடியாது. நமக்கு அதுக்கான சில ஃபிக்ஸடா போட்டு பேலட்டல் எக்ஸ்பாண்டர்ஸ்னு போடுவோம். நிறைய விஷயங்கள் இருக்கு பண்றதுக்கு. பேலட்டை வந்து விரிவடைக்கலாம், சர்ஜரிஸும் பண்ணலாம். சில கேசஸ்ல பண்ண முடியாதுன்னு இல்லை, ஒன்று சின்னதாக பண்ண முடியுங்கும் போது அதை நம்ம பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு அதை பெருசாக வளர விட்டுட்டு அதுக்கப்புறமா அது பின்னாடி போய் நம்ம கஷ்டப்படுறது வந்து இட்ஸ் நாட் கரெக்ட். அது மாதிரி ஒரு சிலருக்கு கேப் இருக்கும், 2 பல்லுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும். அது சின்ன வயசில் அவ்வளோ தெரியாது. கொஞ்சம் வளர வளர அவங்களுக்கு வந்து அதுக்கு கூட ஒன்று சொல்லுவாங்க, அப்படி கேப் இருந்ததுன்னா அவங்க வந்து ரொம்ப பொருளாதாரத்தை ரொம்ப பணக்காரன் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு. அதை வச்சுட்டு அவங்க அப்படியே சமாதானம் எல்லாம் ஆயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எல்லாம். ஸோ ஏன் கேப் வருது? அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீனம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம உதட வந்து அந்த மேல் தாடையோட இணைக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ. அந்த டிஷ்யூ வந்து ப்ராப்பரான பொசிஷன்ல இல்லாம, அதாவது அது வந்து கரெக்டா இதுக்கு மேல எங்கேயாவது இருக்கணும். சப்போஸ் பல்லுகளுக்கு இடையில வந்து அது அட்டாச் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த டிஷ்யூ தான் அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணும். ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த டிஷ்யூவை ரெடி பண்ணிட்டு
அதுக்கப்புறமா தான் வந்து பல்ல வந்து சீரமைக்கணும், அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணணும். அதை பண்ணோம்னா திருப்பி வந்து அதே மாதிரி ஆயிடும். அதே மாதிரி. ஸோ அதனாலதான் அதை வந்து எடுத்த உடனே டக்குன்னு நான் ஒரு பிரேசஸை போட்டுறேன் அப்படின்ட்டு நம்ம வந்து அவசரப்பட்டு பண்ணக்கூடாது. ப்ராப்பர் ஒரு எவாலுவேஷன் பண்ண ஆடையோடைய அந்த இது வந்து எல்லா டிஷ்யூஸ் எங்க அட்டாச் ஆயிருக்கு, அதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, எல்லாத்தையுமே நம்ம எவாலுவேட் பண்ணணும். அவங்களோட கம்ஸ் பண்ணிட்டு தான் அதை பண்ண முடியும். ஸோ போனோம் அது பண்ணக்கூடாது, போட்டோம் அப்படின்லாம் பண்ணிடக்கூடாது. ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் வந்து முதல்லலாம் நான் சொல்கிறது, இந்த ஜென்ரேஷன் இல்லை, அட்லீஸ்ட் எங்கள் ஜென்ரேஷன்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஆல்மோஸ்ட் எல்லா டீனேஜர்ஸும் வந்து பிரேசஸ் போடுவாங்க. அது வந்து ஒரு அக்செப்டட் நார்ம் மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்கெல்லாம் அப்போவே வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதிகமாக ஆயிடுச்சு அவங்க ஊரில். அவங்க அப்பவே சாஃப்ட் ஃபுட்டுக்கெல்லாம் மாறிட்டாங்க, தாட ப்ராப்ளம்ஸ் வந்தது, அதனால பிரேசஸ் எல்லாரும் போடுற மாதிரி வந்து இப்போ நம்ம ஊர்ல அது வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஊர்லயும் வந்து எல்லா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தாடையெல்லாம் குறுகி தான் இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இவங்க எல்லாருமே வந்து வில் எண்ட் அப் வேரிங் பிரேசஸ். ஸோ அந்த பிரேசஸ் போட்டாலுமே அவங்களுடைய நம்ம இந்த நியூரோமஸ்குலர் கான்செப்ட்ஸோட பண்ணாதான் ரிசல்ட்ஸ் வந்து பெர்மனண்டா இருக்கும். இல்லாட்டி திருப்பி வந்து அவங்களுக்கு இதே மாதிரி ரிவர்ட் ஆகும். அது நிறைய பேருக்கு அந்த டவுட்டும் இருக்கு. ஏன் நம்ம போட்டோம் அப்புறம் சரியாச்சு, திருப்பி ஏன் வருது, திருப்பி அதே போல அதே ப்ராப்ளம் வருது. பல்லு வந்து ஒரு டைனாமிக் ஸ்ட்ரக்சர் மேடம். அதோடைய எலும்புல வந்து ஒரே இடத்துல இருக்காது. உங்களுடைய பைட்டிங் ஹேபிட்ஸ், உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம தாடையை வந்து சரி பண்ணாம வெறும் பல்ல மட்டும் நம்ம சீரமைச்சோம்னா இது இப்படிதான் வரும். ஸோ அதை பண்ணிட்டு தான் இதை பண்ணணும். ரொம்ப உபயோகமா இருந்தது நீங்க பேசினது. நிறைய பேருக்கு அதே போல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ வெரி மச். காண தவறாதீங்க பல் தரும் ஜில் தோற்றம். ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்ம நாயகி டிவியில் காலை 11 மணிக்கு. இதே போல தொடர்ந்து நீங்க சுவாரஸ்யமான பல வீடியோக்களை பார்த்து எங்களது நாயகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த அலைனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த டீத்துக்கு போகக்கூடிய அந்த அலைனர்ஸ், அது என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன். ஸோ இந்த அலைனர்ஸ் வந்து பேசிக்லி வந்து சின்ன டூத் மூமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு இது ஓகேவாக இருக்கும். ஸ்மால் கேப்ஸ் பிட்வீன் டீத், சின்ன மைனர் ஜா எக்ஸ்பேன்ஷன்ஸ், ரொம்ப அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அலைன் பண்ணுறதுக்கு இட் இஸ் ஓகே. பட் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுமே பல்ல நகத்தும் மேடம். பட் இதுல வந்து உங்களுக்கு வந்து பாடிலி மூவ்மெண்ட் நடக்காது. இப்படி இருக்கு ஒரு பல்லுனா இந்த பல்லு ஃபுல்லா நகரணும். வெளியில இருக்கு பல்லு, உள்ள நகரணும். இது என்ன ஆகும், டிப்பிங் பண்ணும். This is called tipping movement. So tipping movement தான் நடக்கும்போது the chances of relapse, திருப்பி இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப ஜாஸ்தி. ஆக்சுவலி நீங்கள் ஒரு டென்டிஸ்ட்டாக நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறது இதை விட பிரேசஸ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ப்ரொஃபஷன். இப்போ நான் வந்து ஒரு சினி ஃபீல்டில் இருக்கேன், இல்லை நான் ரொம்ப பப்ளிக் ஃபேஸ் பண்ணுற ஒரு இது, என்னால் வந்து பிரேசஸே போட முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுதான். காண தவறாதீங்க பல் தரும் ஜில் தோற்றம். ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்ம நாயகி டிவியில் காலை 11 மணிக்கு. இதே போல தொடர்ந்து நீங்க சுவாரஸ்யமான பல வீடியோக்களை பார்த்து எங்களது நாயகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.